முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கழுவந்தோண்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் செல்வேந்திரன். இவர் தனது 2 மகன்களுடன் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வருகிறார். செல்வேந்திரன் கடந்த 11 ஆண்டுகளாக ஹென்றி என்னும் வளர்ப்பு நாயை பாசமாக வளர்த்து வந்தார். குடும்பத்தில் ஒருவராக ஹென்றி இருந்தது. குடும்ப போட்டோ எடுத்தால் ஹென்ரியும் கண்டிப்பாக அதில் இடம்பெற்றிருக்கும். இந்நிலையில் வீட்டில் பெரியவர்கள் யாரும் இல்லாத நேரத்தில் குழந்தைகள் வீட்டின் பின்பக்கம் விளையாடிக் கொண்டிருந்தனர். அந்த சமயத்தில் அருகிலிருந்த முந்திரி தோப்பிலிருந்து 6 அடி நீளமுள்ள நாகப்பாம்பு வந்துள்ளது. பாம்பை பார்த்த ஹென்றி அங்கு விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகளை தன் காலால் தள்ளி பாதுகாப்பான இடத்துக்கு அப்புறப்படுத்தி உள்ளது. பின்னர் வீட்டுக்குள் புக முயன்ற நாகப்பாம்புடன் ஹென்றி போராடி உள்ளது. பாம்பை கடித்து கொன்றதுடன் தன் உயிரையும் நீத்தது. இந்த நிலையில் செல்வேந்திரன் வீட்டுக்கு வந்தபோது குழந்தைகள் நடந்தவற்றை கூறியுள்ளனர். இதையடுத்து செல்வேந்திரன் ஹென்ரியை தூக்கிக் கொண்டு கால்நடை மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர் ஹென்றி இறந்து விட்டதாக கூறிவிட்டனர். இதனால் செல்வேந்திரன் குடும்பத்தினர் சொல்ல முடியாத துயரமடைந்தனர். பின்னர் செல்வேந்திரன் குடும்பத்தினர் ஹென்ரியின் உடலை நல்லடக்கம் செய்தனர். காங்கயம் முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.